Unit 3 numerical problems பார்க்கலாம் பாருங்க. A bar magnet having a magnetic moment is cut into 4 pieces, that is first cut into 2 pieces along the axis of the magnet, and each piece is further cut along the axis into 2 pieces. Compute the magnetic moment of each piece. ஆக்சுவலா வந்து இங்க செகண்ட் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்கணும் பார்த்தீங்கன்னா, பர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இது பர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மேக்னெட் இப்படி கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாமா? இது மேக்னெட்னு இப்படி எடுத்துங்க. இந்த மேக்னெட்டுக்கு வந்து இந்த லெங்த் வந்து எல்னு எடுத்துக்கலாம். இல்ல 2L மேக்னெட்டிக் லெங்த் 2L எடுத்துக்கலாம். இங்க போல் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்மால் எம் எடுத்துக்கலாம். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கேபிட்டல் எம், இங்க நமக்கு பிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டைபோல் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டைபோல் லெங்த், இதுதான் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா. இப்போ வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டை வந்து நம்ம 4 பீசஸா கட் பண்றோம். எலாங் தி ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணா 2 பீஸ் கிடைக்குது. அடுத்து பர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ் கட் பண்ணும்போது இன்னும் 2 பீஸ்ன்ட்டு 4 பீஸ்ன்னு ஆயிருது. இப்போ வந்து ஒரு பார்ட் எடுத்தோம்னா எப்படி இருக்கும்னா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஒரு பார்ட்டுக்குமே ஆஃப் அமௌண்ட் கம்பேர் டு இனிஷியலா ஆயிருது. ஆக்சுவலா இந்த போல் ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்போ வந்து இங்க நியூ போல் ஸ்ட்ரென்த் வந்து m/2ன்னு வரும். அதே மாதிரி நியூ பார்ட் உடைய டைபோல் லெங்த் எவ்வளவு வந்துரும்னா 2L/2ன்னு கிடைக்குது நமக்கு. அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து PM dash அப்படின்னு எடுத்துக்கிட்டு this is equal to நியூ போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு நியூ டைபோல் லெங்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். நியூ போல் ஸ்ட்ரென்த் தான் நமக்கு m/2ன்னு கிடைச்சிருக்கு. நியூ டைபோல் லெங்த் தான் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2L/2 கிடைச்சிருக்கு. இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. m dash வந்து m/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. டைபோல் லெங்த் வந்து 2L/2ன்னு எடுத்துக்கலாம். இந்த m into 2L தான் என்ன பார்த்தீங்கன்னா, இனிஷியலா இருந்த டைபோல் மொமெண்ட். ஸோ அந்த இனிஷியல் டைபோல் மொமெண்ட் டிவைட் பை 2 into 2 வந்து 4ன்னு கிடைக்குது. ஸோ நியூ டைபோல் மொமெண்ட் நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா, 1/4 ஆஃப் தி இனிஷியல் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A conductor of linear mass density 0.2 gram per meter suspended by 2 flexible wire as shown in the figure. Suppose the tension in the supporting wire is 0 when it is kept inside the magnetic field of 1 Tesla whose direction is into the page. Compute the current inside the conductor and also the direction of the current. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்க நமக்கு இந்த வெயிட் ஃபோர்ஸ் mg வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. இதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகணும்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து mg பேலன்ஸ் பண்ணணும். அப்போதான் நெட் ஃபோர்ஸ் 0 ஆனாதான் இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரெங்க் வந்து 0 வரும். ஸோ தட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு வரணும். நமக்கு mன்றது மாஸ் ஆஃப் தி ராட் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ வந்து நமக்கு இந்த ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, b இன்ட்டு i இன்ட்டு எல் தட் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு g. B into I equal to இந்த L வந்து இங்க கொண்டு வந்தோம்னா m/L, இதுதான் மாஸ் பர் யூனிட் லெங்த் இன்டு G. இந்த மாஸ் பர் யூனிட் லெங்த் தான் 0.2 கிராம் பர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் பர் யூனிட் லெங்த் வந்து 0.2 கிராம், கிராம் வந்து கிலோகிராமா மாத்துறதுக்காக 10⁻³ மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு I தானப்பா வேணும். I இஸ் ஈக்குவல் டு m/L, இதுதான் மாஸ் பர் யூனிட் லெங்த் இன்டு G டிவைடட் பை B அப்படி போட்டுக்கலாம். மாஸ் பர் யூனிட் லெங்த் வந்து 0.2 into 10⁻³ கொடுத்துருக்காங்க. அடுத்து G வந்து நமக்கு 10ன்னு கிடைக்கும். டிவைட் பை மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B வந்து நமக்கு 1 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அது 1 டெஸ்லா போட்டுட்டோம்னா 0.2 into 10 வந்து 2, 10⁻³ வந்து மில்லி ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ கரண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா 2 into 10⁻³ அதாவது 2 மில்லி ஆம்பியர் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் இதுலயே வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வேணும்னா நம்ம ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த ராடு வந்து ஏபி அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டுடைய 4 ஃபிங்கரை வந்து இன்டு தி பிளேன் வைங்க, தம் ஃபிங்கரை அப் வைங்க, ஏன்னா ஃபோர்ஸ் வந்து அப்போடு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், அது டுவோர்ட்ஸ் பி ஃப்ரம் ஏ டு பின்னு வரும். ஸோ அப்போ கரண்ட் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஏ டு பி அப்படி இருக்கணும். Direction of current. About magnitude of current 2 milliampere, direction of current from A to B. A circular coil with cross-sectional area 0.1 centimeter square is kept in a uniform magnetic field of strength 0.2 Tesla. If the current passing in the coil is 3 ampere and the plane of the loop is perpendicular to the direction of the magnetic field, calculate total torque on the coil
total force on the coil, average force on each electron in the coil due to the magnetic field, free electron density is 10^28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டார்க்குக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mb sin theta அப்படின்னு எடுத்துக்கிறோம். mb sin theta எடுத்துக்கிறோம். இப்போ காயில் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. காயில் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பர்பெண்டிகுலர் டு பிளேன் m இருக்கும். அடுத்து ஃபீல்டு எப்படி இருக்கு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ஆல்சோ நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் சொல்லிட்டாங்க. அப்போ தீட்டா வந்து நமக்கு 0 டிகிரி கிடைச்சிருக்கு. ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து 0 டிகிரி. சைன் 0 வந்து 0. ஸோ தட் டோட்டல் டார்க் வந்து நமக்கு 0 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டார்க் 0 கிடைச்சிருக்கு. அடுத்து ஃபோர்ஸ் F is equal to BIL. F is equal to BIL. L வந்து வெக்டார். இது வந்து ஒரு ரவுண்ட் ஒரு லூப் எடுத்தோம்னா அப்போ வந்து எஃபெக்டிவ் லெங்த் ஆஃப் தி லூப் வந்து 0ன்னு வரதுனால அப்போ ஃபோர்ஸ் 0ன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா இங்க ஃபோர்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கும்னா வந்து ஒவ்வொரு பார்ட்லயும் அதாவது டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் பார்ட்ஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி லூப்புக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டயாமெட்ரிக்கலி பார்த்தோம்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருந்து கேன்சல் ஆயிரும். அதனால டோட்டல் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு நம்ம செகண்ட் வந்து 0 நெட் ஃபோர்ஸ் 0 வருது. தேர்ட் வந்து பாருங்க ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆன் ஈச் எலக்ட்ரான் இன் தி காயில் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஆக்சுவலா ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து மூவ் ஆனா ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா பிக்யூவி. பி இன்ட்டு கியூ வந்து இங்க எலக்ட்ரானால இன் போட்டு வின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கரண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். கரண்ட் I is equal to NAEVD அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். NAEVD. இதுல இருந்து E into VD நம்ம கண்டுபிடிச்சிடலாம். E into VD is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பை NA. இந்த N தான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி. அந்த N தான் 10^28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏரியா தான் நமக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பாருங்க 0.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 0.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த EVD வேல்யூ கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ல. அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன வருது பாத்தீங்கன்னா F is equal to B into EVD வேல்யூ இந்த I divided by NA அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ B வேல்யூ எவ்வளவு பாருங்க. B வேல்யூ வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாருப்பா. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து 0.2 டெஸ்லா. அப்போ B வந்து 0.2 டெஸ்லா போட்டுருங்க. அடுத்து கரண்ட் பாருங்க. கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்து 3 ஆம்பியர். கரண்ட் வந்து 3 ஆம்பியர். ஸோ கரண்ட் 3 ஆம்பியர் போட்டுக்கலாமா. டிவைட் பை N. N வந்து நம்ம இங்க பார்த்துருக்கோம் 10^28. ஸோ 10^28 போட்டாச்சு. இன்ட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 0.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 0.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும்னா 10^-4ல மல்டிப்ளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.6 into 10^-23 நியூட்டன். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். A Bohr magnet is placed in a uniform magnetic field whose strength is 0.8 Tesla. If the Bohr magnet is oriented at an angle 30 degree with the external field, experience a torque of 0.2 Newton meter. Calculate the magnetic moment of the magnet. Second, the work done by the magnetic field in moving it from most stable configuration to the most unstable configuration, and also compute the work done by the applied magnetic field in this case. So நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் தி மேக்னெட் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டார்க் கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 0.2 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் B கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 30 டிகிரி. தி Bohr magnet oriented at an angle 30 டிகிரி வித் தி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இது தீட்டா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு வந்து டார்க் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா MB sin theta. MB sin theta. அதாவது மேக்னெட் இப்படி இருக்குன்னு எடுத்துங்க. இது மேக்னெட்டிக் மூமெண்ட் M இந்த டைரக்ஷன்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் M அண்ட் B தீட்டா இருந்தா டார்க்கு வந்து MB sin theta. அப்போ டார்க் வந்து 0.2 கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் M எடுத்துங்க. B வந்து 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. sin 30. சைன் இது வந்து sin theta வந்து 30 டிகிரி. அப்போ sin 30 டிகிரி அப்படி போடுறோம். இந்த sin theta வேல்யூ. sin 30 வந்து 1/2. சரிங்களா. இந்த 1/2வும் இந்த 0.8 கேன்சல் பண்ணா 0.4 கிடைக்கும். இந்த 0.2வும் இந்த 0.4 கேன்சல் பண்ணா நமக்கு 2ன்னு கிடைக்குது. ஸோ தட் M is equal to 1/2ன்னு கிடைக்குது. M 1/2ன்னா 0.5. யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து நமக்கு 0.5 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு. செகண்ட் ஒன், ஜென்ரலா வந்து ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா M into B into cos theta 1 minus cos theta 2. இதுதான் வந்து ஃபார்முலா.
சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்னா θ1 = 0 டிகிரியா இருக்கணும். θன்றது என்னது? ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அடுத்து வந்து அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வரும்போது θ2 வந்து 180 டிகிரில தான். அதாவது ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் ஃபீல்ட் வந்து ஆப்போசிட்டா இருக்கும்போது அன்ஸ்டேபிளா இருக்கும். சரி. இப்போ cos 0 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். cos 180 வந்து நமக்கு -1. இது எல்லாமே இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ W = m into b into 1 minus of -1 cos θ2 வந்து -1. ஏன்னா θ1 வந்து 0ன்னு எடுத்துட்டோம், θ2 வந்து 180ன்னு எடுத்திருக்கும். சரிங்களா? அப்ப இது என்ன வரும்னு சொல்லுங்க. 1 minus of -1 2mb அப்படின்னு கிடைக்குது. சரி, m எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க. நமக்கு 2 into m வந்து 1/2, 0.5 வந்து 1/2 into b வந்து நமக்கு 0.8ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த 2 கேன்சல் பண்ணா 0.8. ஸோ ஒர்க் டன் பை தி ஃபீல்டு வந்து எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.8 ஜூல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஒர்க் டன் பை தி ஃபீல்டு வந்து 0.8 ஜூல். ஒர்க் டன் யூனிட் ஜூல். அடுத்து தேர்ட் வந்து ஒர்க் டன் a non-conducting sphere has a mass of 100 gram and radius 20 centimeter. A flat compact coil of wire with turns 5 is wrapped tightly around it, with each turns concentric with the sphere. This sphere is placed on an inclined plane such that plane of coil is parallel to the inclined plane. A uniform magnetic field 0.5 Tesla exists in the region in vertically upward direction. Compute the current I required to rest the sphere in equilibrium. அப்ப இங்க ஈக்குலிபிரியம்னா நம்ம ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப டார்க் 0வா இருக்கும். அப்படின்னா இங்க வந்து பிளேன் ஆஃப் தி காயில் வந்து parallel to இன்க்ளைன் பிளேன் இருக்கிறதுனால இங்க வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் m வந்து பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் இருக்கும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெர்டிகலி அப் கொடுத்திருக்காங்க. அடுத்து mg வந்து நமக்கு mg வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. நம்ம வந்து ஒரு பாயிண்ட் இங்க செலக்ட் பண்ணலாம். பாயிண்ட் A. எபோட் இந்த பாயிண்ட் A வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து எபோட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் எடுக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்தோம்னா அப்ப mgனால mgனால என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாக் வைஸ் டார்க் வரும். அதே இந்த காயில்னால வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ mgனால டார்க்கும் இந்த கரண்ட் கேரிங் காயில்னால வர டார்க்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். அதனால ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் கிடைக்கும். ஸோ டார்க் வந்து காயில்னால டார்க் வந்து நமக்கு mb sin θன்னு கிடைக்கும். mb sin θ கிடைக்குது. ஆக்சுவலா இந்த ஆங்கிள் பாருங்க. இந்த ஆங்கிள் வந்து θன்னு எடுக்கிறோம். ஸோ தட் இந்த ஆங்கிளும் வந்து நமக்கு θன்னு கிடைக்கும். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து டார்க் டியூ டு காம்பனன்ட் ஆஃப் அதாவது டார்க் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து mg இன்ட்டு r இன்ட்டு sin θ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் mgக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து rன்னு கிடைக்குது நமக்கு. mgr sin θ கிடைக்குது. இந்த ரெண்டு டார்க்குமே ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கணும். ஸோ mb sin θ mb sin θவும் நமக்கு mgr sin θவும் ஈக்குவலா வரணும். சரிங்களா? அப்போ mb sin θ இஸ் ஈக்குவல் டு mg இந்த mன்றது மாஸ், இந்த ஸ்மால் mன்றது மாஸ், இந்த கேபிட்டல் mன்றது மேக்னெட்டிக் மூமெண்ட் இன்டு r இன்டு sin θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். sin θ கேன்சல் ஆயிருச்சு. இப்போ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா NIA. மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு ஏரியா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ n இன்ட்டு கரண்ட் இன்ட்டு ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு இந்த m இன்ட்டு ஜி இன்ட்டு இந்த ஆர்ன்னு கிடைக்குது. இந்த ஆரும் ஒரு ஆரும் கேன்சல் பண்ணிடலாம். கரண்ட் தானே வேணும் நமக்கு. ஸோ m இன்ட்டு ஜி டிவைட் பை n பை ஆர் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். m வந்து பாருங்க மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 100 கிராம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? m வந்து 100 கிராம். ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். ரேடியஸ் 20 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. b வந்து 0.5 டெஸ்லா கொடுத்திருக்காங்க. b வந்து 0.5 டெஸ்லா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த வேல்யூ எல்லாமே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்காதனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த m பார்த்தீங்கன்னா 100 கிராம்ன்றதுனால அது 1/10 கிலோகிராம் போட்டுங்க. g வந்து 10ன்னு எடுத்துங்க. டிவைட் பை பைன்னு அப்படியே போட்டுக்குங்க. இந்த ஆர் வேல்யூ வந்து நமக்கு ஆர் வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 20 சென்டிமீட்டர் வந்து 0.2. பி வேல்யூ வந்து நமக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. பி வேல்யூ வந்து 0.5ன்னு கொடுத்துருக்காங்க.
சாரி, இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நமக்கு 5 டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 5 டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, இப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நம்ம இங்க 5 டர்ன்ஸ்ன்னு போட்டுக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 5ன்னு போட்டுக்கணும். ஸோ தட் இங்க 5ன்னு நமக்கு கிடைக்கும். இங்க பாருங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 5ன்னு குடுத்ததுனால இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 5 போட்டுங்க. இப்ப இங்க பாருங்க இந்த 10, 10 கேன்சல் ஆயிரும். இந்த 0.2 இன்டு 0.5 இந்த 0.2 இன்டு 0.5 இது வந்து நமக்கு 0.1ன்னு கிடைக்கும். 0.1 இன்டு 5 வந்து 0.5, 0.5 வந்து 1/2ன்னு கிடைக்கும். ஸோ தட் ஆன்சர் வந்து 2/pi ஆம்பியர். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2/pi ஆம்பியர்னு கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். Calculate the magnetic field at the center of a square loop which carries a current of 1.5 ampere, length of each side being 50 centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் லூப் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, இதுதான் ஒரு ஸ்கொயர் லூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்கொயர் லூப் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஸ்கொயர் லூப்ல கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆகுது. சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர் லூப்ல கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. இந்த சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர் லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈச் அண்ட் எவ்ரி சைடு ஆஃப் தி ஸ்கொயர் வந்து சேம் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சைடு ஆஃப் தி ஸ்கொயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 4ன்னு போட்டுட்டோம்னா டோட்டல் ஸ்கொயர் லூப்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு எண்டு மட்டும் ஏபி சைடுனால மட்டும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த ஏபி சைடு வந்து சப்டன்ஸ் ஆங்கிள் அட் சென்டர் வந்து எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி, இதுவும் 45 டிகிரின்னு வரும். சரிங்களா? இந்த சைடு வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது 50 சென்டிமீட்டர் கொடுத்ததுனால இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஒயர் ஃப்ரம் தி சென்டர் வந்து நம்ம வந்து ஸ்மால் டின்னு எடுத்துக்கலாம். அந்த டி வந்து 25 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் டியூ டு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ டிவைட் பை 4 pi d into sin theta 1 plus sin theta 2. sin theta 1 plus sin theta 2. இங்க theta 1 45 டிகிரி வரும். அதே மாதிரி theta 2வும் 45 டிகிரி தான் வருது. அப்ப எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ டிவைட் பை 4 pi dன்னு எழுதிட்டு இது என்ன பண்ணலாம்னா வந்து 2 times of sin 45 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 2 times of sin 45 அப்படின்னு எழுதிக்கிங்க. இப்போ வந்து நமக்கு டோட்டல் இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே வேணும். அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி அட் சென்டர் வந்து 4 கண்டக்டர்ஸ்னால வரதுனால 4 times of b அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 4 times of mu naught I divided by 4 pi d into 2 sin 45 வந்து 1/√2 வரும். இந்த √2 இந்த 2 கேன்சல் பண்ணா இங்க √2ன்னு வருது. இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 4 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா வந்து நமக்கு இந்த மியூ நாட் பை 4 pi வேல்யூ வந்து 10⁻⁻7 வரதுனால அது அப்படியே 10⁻⁻7 போட்டுக்கோ. இந்த 4 அப்படியே எழுதிக்கிங்க. இந்த மியூ நாட் பை 4 pi வந்து 10⁻⁻7 போட்டுங்க. அடுத்து கரண்ட் பாருங்க. கரண்ட் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கரண்ட்டை வந்து 1.5ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த டி வேல்யூ, இந்த டி என்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஒயர். டி வந்து நமக்கு 25 சென்டிமீட்டர் இங்க எழுதியிருக்கும். அப்ப டி வேல்யூ 25 சென்டிமீட்டர், 25 into 10⁻⁻2 அப்படின்னு நம்ம போட்டுங்க. சரிங்களா? போட்டுட்டு இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த √2 வேல்யூ, இந்த √2 1.414. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3.4 into 10⁻⁻6 டெஸ்லா. 3.4 into 10⁻⁻6 டெஸ்லான்னு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும்.